பாலக்கோடு பேரூராட்சிக்கு உட்பட்ட 1300 கம்பங்களிலும் 1300 LED லைட்டும் மாற்றி சுமார் 70 லட்சம் ரூபாய் 90 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அத்தனை விளக்குகளையும் ஃபர்ஸ்ட் வந்ததுமே அதை மாத்தினேன். இந்த பேரூராட்சியில் இவ்வளவு கட்ட முடியுமான்றது இன்னைக்கு இருக்கிற சட்டமன்ற உறுப்பினருக்கும் முன்னாள் அமைச்சருக்கு கூட தெரியாது. ஏன்னா அவர் தெரிந்திருந்தால் அவர் உள்ளாட்சித்துறைக்கே அமைச்சராக இருந்தார். அவர் தெரிஞ்சிருந்தா இத்தனை பணிகளும் செஞ்சிருப்பாரு. அவருக்கு தெரிந்தது போறாமே யார் செய்தாரோ நல்லவருக்கு வாக்களிக்கலாம், செய்யவில்லைனால் நீங்கள் அவரை பார்த்து கேட்கலாம். நீங்க செய்த பணிகள் 25 ஆண்டுகளில் என்னென்ன செய்தீர்கள் இந்த பகுதியில் கேட்டால் அவருக்கு சொல்வதற்கு ஒன்றும் இல்லை. நான் சொல்லுகிறேன், காலையிலும் சாப்பிட வைத்து மதியமும் சாப்பிட வைத்து அவர்களை ஈவினிங் கொண்டு வந்து விடுற வரையும் அந்த நம்ம ஸ்கூல்லே பார்த்துக்கின்ற அளவுக்கு இன்னைக்கு தமிழக முதலமைச்சர் கொண்டு வந்திருக்கிறார். இதை மட்டும் இல்லை, அதிமுக தானே வெற்றி பெற்றார், நாம் ஏன் இதில் செய்ய வேண்டும் என்பதற்காக ஒரு நாளும் அதற்கு தயக்கம் இல்லாத அத்தனை திட்டங்களையும் இன்றைக்கு தேடி வருகிறது என்றால் நம் தமிழக முதலமைச்சர் அவர்கள். இந்த சட்டமன்றம் பொறுத்தவரையும் 25 ஆண்டுகளாயும் எதையுமே செய்ய முடியாத சட்டமன்ற உறுப்பினராக இருக்கின்றார். அவரிடத்தில் நீங்கள் வருகாலத்தில் நல்ல நமக்காக உழைக்கின்றார், நமக்காக இது எந்த இயக்கம் உழைக்கின்றது என்பதை சிந்திக்க வேண்டும். மீண்டும் எவ்வளவோ பணிகள் இருக்கின்றது, அதை விடுபட்ட பணிகள் மீண்டும் இதை தொடரணும்னா இந்த அரசாங்கம் தொடரணும். இவரே முதலமைச்சராக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அத்தனையும். என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்று நிகழ்வு பாலக்கோடு பேரூராட்சியில் இன்று பாக எண் 164 எதுக்காக நடக்கின்றென்றால் கழக தலைவர் அவர்கள் ஒரு 2 நாட்களுக்கு முன்னாடி காணொலி மூலமாக எங்களை போன்ற நிர்வாகிகளை அழைத்து இந்த நிகழ்ச்சியை நீ சிறப்போடு நடத்த வேண்டும். நாம் 2021 தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்றோம். அதற்கு பிறகு நீங்கள் உள்ளாட்சி அமைப்புகள் பொறுப்பேற்றீர்கள். நாங்கள் பொறுப்பேற்ற பின்னாடி இந்த பகுதி மக்களுக்கு என்னென்ன திட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்தோங்க, எப்படியெல்லாம் செயல்படுத்தி இருக்கிறோம். நான் தமிழக முதலமைச்சராக இருந்தாலும் நீங்கள் பொறுப்பேற்கின்ற பேரூராட்சி மன்ற தலைவர்களோ பேரூராட்சி மன்ற உறுப்பினர்களோ அந்த பகுதியில் எந்த அளவுக்கு பணி செய்தீர்கள் என்றது மக்களுக்கு தெளிவுபடுத்துங்கள் என்பதற்காக மட்டும் இல்லாத நாம் மீண்டும் வந்தால் எந்த அளவுக்கு எப்படி செயல்படுவோம் என்பதும் எடுத்து சொல்லுங்க என்ற வகையில்தான் என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடியாக இது ஏதோ பாலக்கோட்டில் மட்டும் நடக்கின்றது. தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பட்டி தொட்டிகளிலும் இந்த நிகழ்வு நடக்கின்றது. அதிலும் இன்று அது பாலக்கோடில் நடக்கின்றது. அது எதற்கென்றால் தமிழக முதலமைச்சர் முதலில் 21 பொறுப்பேற்கும் போது கொரோனா காலத்தில் தான் அவரை தமிழக முதலமைச்சராக ஆடம்பரம் இல்லாமல் ஒரு சின்ன ஆளில் தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்றார். அன்றைய காலத்தில் இன்று வரை மக்களுக்காக விடாமல் பணிகள் எந்த பணியாக இருந்தாலும் எந்த திட்டங்களாக இருந்தாலும் நீங்கள் தொலைக்காட்சி மூலமாக பார்ப்பீர்கள். ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு திட்டமாக அறிவித்து ஒவ்வொரு தொகுதி வாரியாக ஒவ்வொரு மாவட்ட வாரியாக ஒவ்வொரு குக்கிராம வாரியாக என்னென்ன செய்ய வேண்டும், மக்கள் வைக்கின்ற கோரிக்கையெல்லாம் நாம் எப்படி செய்கின்றோம் என்பதை நீங்கள் தொலைக்காட்சி வாரியாக அவரை முன்னின்று பார்த்திருப்பீர்கள். அதில் உதாரணமாக எடுத்துக்கொண்டால் நம்ம பாலக்கோடு பேரூராட்சியிலே நிறைய பணிகள் நாம் செய்திருக்கோம். 22 நான் பொறுப்பேற்றேன். பொறுப்பேற்றிருக்கும் போது இங்கே தான் நான் வார்டு கவுன்சிலராகவே போட்டிட்டேன். 22 நான் போட்டிட்டு நீங்கள் எல்லாம் வாக்களித்து வெற்றி பெற்ற பிறகு இந்த அண்ணா நகரில் இந்த பகுதியில் புதுப்பட்டாணி தெரு பகுதியாக இருந்தாலும் சரி, அண்ணா நகர் பகுதியாக இருந்தாலும் சரி, நீங்கள் வைத்த கோரிக்கைகள் அத்தனையுமே என்னால் முடிந்த அளவுக்கு ஒரு 90% மனசாட்சியோடு நிறைவேற்றியிருக்கிறேன். அதை எதற்கு சொல்கின்றால் ஒரே தெருவில் இல்லாத ஒரு அத்தனை பகுதிகளிலும் ரோடு வசதியாக இருந்தாலும் சரி, அது ட்ரைனேஜ் வசதியாக இருந்தாலும் சரி, அத்தனையுமே நான் பொறுப்பேற்ற பிறகுதான் ஒவ்வொரு தெருவுகளிலும் அது அமைக்கப்பட்டேன். முதலில் பிரச்சனை இருந்தது குடிக்கின்ற குடித்தண்ணி பிரச்சனை. நான் பொறுப்பேற்கும் போது ரொம்ப எந்த நேரத்தில் தண்ணி வரும்னு உங்களுக்கும் தெரியாது, நான் பொறுப்பேற்று ஒரு 2 மாதம் எனக்கும் தெரியாது. அந்த மாதிரி நிலைமையில் தான் இந்த பாலக்கோடு பேரூராட்சியில் நான் தலைவராக பொறுப்பேற்றேன். ஏறத்தாழ வாரத்தில் ஒரு நாள், 10 நாளைக்கு ஒரு நாள், வாரத்தில் 2 நாள் இந்த மாதிரி தண்ணி எந்த நேரத்தில் வரும், எப்படி இருக்கின்ற நிலைமையில் போய் இந்த டைமில் தான் தண்ணி வரும். இந்த ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வரும்னா அந்த என்ன டைமுக்கு தண்ணி கொடுக்குறோங்களோ அந்த டைமுக்கு தினந்தோறும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கரெக்டாக அதை நான் ஃபஸ்ட்டு ஒழுங்குபடுத்தினேன்.
அது இங்கே மட்டும் இல்லை, பாலக்கோட்டில் உள்ள அத்தனை வார்டுகளிலும் குடிநீர் பிரச்சனை என்றது 100% இன்னைக்கு எந்த பகுதியில் போனாலும் எந்த மக்களும் குடம் எடுத்தாலோ தண்ணி வரலன்றது சொல்லுகின்ற அளவுக்கு இல்லாத போக்கு இன்னைக்கு பாலக்கோடு பேராட்சியில் நான் பொறுப்பேற்ற பிறகு செய்தேன். அது இல்லைன்னு யாரும் மறுக்க முடியாது. நான் உங்களை வைத்து தான் நான் பேசுகின்றேன். எந்த வகையிலும் நான் பொய் சொல்லி வாக்கு கேட்க வேண்டிய அவசியம் எனக்கு எப்போதும் இல்லை. அதில் முதலில் அதற்கு பின்னாடி எடுத்துக்கொண்டால் ஒவ்வொரு தெருவிலும் ஒவ்வொரு பகுதியிலும் ரோடு வசதியாக இருந்தாலும் சரி, ட்ரைனேஜ் வசதியாக இருந்தாலும் சரி, அத்தனை சாலைகளையும் இந்த அண்ணா நகரை பொறுத்தவரையும் அத்தனை தெருவுகளிலும் போடப்பட்டு முடிவடைந்து விட்டது. அதில் குறிப்பாக சொன்னேன் என்றால் அத்தனை தெருவிளக்குகளிலும் LED லைட்டாக மாற்றி தந்தேன். 1300 கம்பங்களில் பாலக்கோடு பேரூராட்சிக்கு உட்பட்ட 1300 கம்பங்களிலும் 1300 LED லைட்டும் மாற்றி சுமார் 70 லட்சம் ரூபாய் 90 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அத்தனை விளக்குகளையும் ஃபஸ்ட்டு வந்ததுமே அதை மாற்றினேன். இது ஏதோ அண்ணா நகருக்கு மட்டும் நான் பொறுப்பேற்று கவுன்சிலரான இந்த பகுதியில் மட்டும் நான் செய்கின்றேன் நினைத்து விடாதீர்கள். பாலக்கோட்டில் பேரூராட்சியில் அத்தனை பகுதியிலும் இதே போல தான் பணிகள் நடக்கின்றது. நீங்கள் எந்த தெருவில் போனாலும் சரி, எந்த பகுதியில் போனாலும் சரி, எந்த பக்கம் பார்த்தாலும் ரோடு வசதியோ இல்லை ட்ரைனேஜ் வசதியோ செய்து கொண்டே இருப்பாங்க. இதெல்லாம் எதற்கு சொல்கின்றனால், நான் கேட்ட பண்ட்ஸ் பூராமே தமிழக முதலமைச்சர் அவர்கள் ஏறத்தாழ இதுவரை ஒரு 37 கோடி ரூபாய்க்கு அத்தனை பணிகளும் செய்திருக்கிறேன் என்பதற்காக தான் உங்களை வைத்து நீங்கள் என்னை தேர்ந்தெடுத்த இடத்தில் முதலில் இந்த கூட்டத்தை போட்டு உங்கள் வாயிலாக தெரிவிக்கின்றேன். எதற்கு இதை சொல்கின்றனால், நாங்கள் ஏதோ வந்தார்கள், ஏதோ ரோடு போடுகிறார்கள், ஏதோ வேலை செய்கிறார்கள், நீங்கள் ஓட்டு போட்டு எங்களை தேர்ந்தெடுத்து அமைத்த பிறகு நாங்கள் செய்கின்ற பணி ஒவ்வொரு பணியும் நீங்கள் எங்களை தேடி அலுவலகத்துக்கு வரக்கூடாது, நாங்கள் உங்களை தேடி வரணும்னு எண்ணத்தோடு தான் இந்த பணிகள் எல்லாம் செய்வேன் என்பதும் மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, நான் வருவதற்கு முன்னாடி அண்ணா நகரில் பார்த்தீங்கன்னா எல்லாம் எப்படி முள்ளும் செடிகளும் முளைச்சி ஒரு மாதிரியாக எந்த பக்க பகுதி பார்த்தாலும் முள்ளு செடியும் ஒரு காடு மாதிரி இருந்தது. ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை. எந்த ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த பகுதியை போகாமையுமே அதை அப்புறப்படுத்திட்டு இந்த தெருவிலிருந்து பார்த்தா அந்த லாஸ்ட்டில் யார் போகிறாங்கன்றது தெரியும். நைட்டில் இந்த இடத்துல நின்று பார்த்தா அந்த இடத்துல யார் உக்காந்துக்கிறாங்கன்னு தெரியும். அந்த அளவுக்கு வசதிகளோடு செய்து கொடுத்தேன். எதற்கு இதை சொல்லுகின்றேன் என்றால், நீங்கள் வாக்களித்து அமைத்த நாங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், மக்களுக்கான அடிப்படை வசதி எல்லாம் என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை சிந்தித்து செய்த காரணத்தினால்தான் அத்தனை வேலைகளும் இன்னைக்கு செய்துள்ளோம். அதேபோல் எடுத்துக்கொண்டால் பார்த்தீங்கன்னா புதிய அலுவலகங்கள் எத்தனையோ அலுவலகங்கள் கட்டியிருக்கிறோம். இன்னைக்கு பள்ளிக்கூடத்தில் எடுத்துக்கொண்டால் நாம் படிக்கின்ற மாணவர்களுக்கு கட்டட வசதி இல்லைன்னு என்னுடன் HM சொன்னும் போது அவர் எத்தனையோ முறை என்னை பார்த்து ஒரே கிளாஸில் 90 பேர் 100 பேர் மாதிரி உட்காந்துக்கிறாங்க, கொஞ்சம் எப்படியாவது அது மாற்றணுன்ட்டு எங்கிட்ட பாய்ஸ் ஸ்கூல் HMமும் கேட்டாங்க, கேர்ள்ஸ் ஸ்கூல் HMமும் கேட்டாங்க. அதை நான் உடனடியாக முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு போய் ஏறத்தாழ பாய்ஸ் ஸ்கூலில் மட்டும் 2 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இன்னைக்கு 1,30,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டடமும் பாத்ரூம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் ஏறத்தாழ ஒரு 1.5 கோடி ரூபாய்க்கு பாய்ஸ் ஸ்கூலில் மட்டும் புது கட்டடம் கட்டி இப்போ நாங்கள் அதை கட்டிட்டு வருங்க. அதே மாதிரி கேர்ள்ஸ் ஸ்கூலில் எடுத்துக்கினா அதில் ஒரு 2.5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பார்த்தீங்கன்னா புது கட்டடங்கள் போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்கூலில் பிள்ளைங்க நம்ம படிக்கிற பிள்ளைங்க போகும்போது பார்த்தீங்கன்னா அதை பார்க்கும்போது அதை மாதிரி கட்டிடங்கள்லாம் கட்டிட்டு வருங்க. இதையெல்லாம் இந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி இதே அதிமுக கவர்மெண்ட்ல இன்னைக்கு இருக்கிற MLA தான் அன்னைக்கும் இருந்தார், இன்னைக்கும் இருக்கிறாரு. இதையெல்லாம் செய்தாரா என்று உங்களை எல்லாம் ஒரு நாளாவது கூப்பிட்டு ஓட்டு போடும் போதும் இல்லையாவது ஏதாவது கூட்டத்துக்கு வரும்போதும் கூட்டிட்டு போவாங்க. உங்களை பார்த்தா ரைட்டுமா ஓட்டு போடுங்க, நாங்கள் வந்தால் அதை செய்கிறோம் இதை செய்கிறோன்னுவாங்க. நாங்களாம் ஓட்டுக்காக உங்களை என்னைக்கு நாங்கள் கூப்பிடுறதுன்னு அதே மாதிரி வந்தால் உங்களை பார்த்தா கூட என்னம்மா செய்யணும், இன்னும் எப்படிமா செய்யணும்னு நான் எதையோ மாதத்துக்கு ஒரு வாட்டி எப்பயோ ஒரு வாட்டி தான், ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி யார் யார் கூப்பிட்றாங்களோ அந்த இடத்துல ஆனால் அந்த வந்தானா அந்த வேலை என்ன இருக்கோ செஞ்சுட்டு போவோம். செய்யாத நீங்கள் சொன்ன எந்த வேலையும் நான் அலட்சியமாக என்னைக்கு இருந்ததில்லை. நீங்கள் எத்தனை பேர் எனக்காக கால் பண்ணுவீங்க, யார் கால் பண்ணாலும் உடனே அட்டன் பண்ணி இந்த வேலை இந்த தெருவில் செய்யணும்னா உடனே பணியாளர்கள் அமைச்சு அந்த வேலையெல்லாம் நான் இன்னைக்கு வரையும் செஞ்சுருக்கிறேன். அந்த பேரூராட்சியுடைய பணியாளர்கள் சலிக்காத எல்லா பகுதியிலும் நீங்கள் செய்கிறத கண்கூட பார்ப்பீங்க. அத்தனை பேரும்
இன்னைக்கு இத்தனை வேலை நடக்குதுன்னா இந்த அரசாங்கம் இன்னைக்கு பொறுப்பேற்ற முதலமைச்சர் நமக்கு கேட்டதெல்லாம் கொடுக்கின்றதுனால தான் நாம் எதையுமே தேடி அலுவலகமோ இல்லை பேரூராட்சி கூடிய பணியாளர்களை தேடி போக வேண்டிய காலம் இல்லை. பேரூராட்சியே நம்மளோட தேடி வருகின்ற காலமாக தான் இன்றைக்கு எந்த பகுதியாக இருந்தாலும் இருக்குதுன்றது உங்களுக்கு நான் முதலில் தெரிவிக்கின்றேன். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பாலக்கோட்டில் பேரூராட்சி அலுவலகம் புதுசாக கட்டுறாங்க. எந்த பக்கம் பார்த்தாலும் கட்டடங்களாக கட்டிட்டு வருங்க. அத்தனைனா இந்த பேரூராட்சியில் இவ்வளோ கட்ட முடியுமான்றது இன்னைக்கு இருக்கிற சட்டமன்ற உறுப்பினருக்கும் முன்னாள் அமைச்சருக்கு கூட தெரியாது. ஏன்னா அவர் தெரிஞ்சிருந்தால் அவர் உள்ளாட்சித்துறைக்கே அமைச்சராக இருந்தார். அவர் தெரிஞ்சிருந்தா இத்தனை பணிகளும் செஞ்சிருப்பார். அவருக்கு தெரிந்தது போறாமே நீங்கள் கூப்பிட்ட குரலுக்கு ஒரு நல்ல நிகழ்ச்சிக்கோ இல்லை ஒரு நம்ம வீட்டில் ஏதோ ஒரு துக்க நிகழ்ச்சிக்கோ மட்டும்தான் அவரால் வருவார். ஆனால் நம்மளுடைய பணிகள் எதையுமே இன்று வரை காது கொடுத்து அவர் செய்தது ஏதாவது இருந்தால் இந்த அண்ணா நகர் பகுதியிலே எடுத்துக்கொள்ளுங்கள். அவர் 21 இந்த 5 ஆண்டில் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார். 21 இன்னைக்கு 25 முடிய போது 5 வருடம் முடிகின்ற போது கூட இந்த பகுதியிலெல்லாம் பாலக்கோடு பேரூராட்சியில் எந்த இடத்துலையும் ₹1 கூட செலவழிக்காத சட்டமன்ற உறுப்பினர் தான் இந்த KP அன்பழகன். நாங்கள் அரசியலுக்காக பேசவில்லை. இந்த வாக்கு கேட்க வரும்போது இருக்கின்ற உணர்வு, நாம் ஜெயிச்ச பின்னாடி இந்த பகுதியில் நாம் எதையாவது செய்ய வேண்டாவா, நம்ம பங்குக்கு நாம் எதையானாலும் செய்தாதானே இந்த மக்கள் நம்மளை மதிப்பாங்கன்னு ஒரு நாளும் சிந்திக்காமல் வருவார். 26 ஓட்டு கேட்பார். அவங்க இயக்கத்தை சேர்ந்தவர்கள் வருவார்கள். நீங்கள் எங்களுக்கு வாக்களிப்பேன்னு கேட்பார்கள். நீங்கள் கேட்டால் அவர்களுக்கு ஒரே வார்த்தை, இந்த பகுதியில் நீங்கள் என்ன வேலை செய்தீர்கள், இல்லை இந்த 5 வருடத்தில் நீங்கள் செய்த வேலை என்ன, இல்லை அதற்கு முன்னாடி சட்டமன்ற உறுப்பினராக இருந்த போதும் சரி அமைச்சராக இருந்த போதும் என்ன செய்தார் என்பதை மனப்பூர்வமாக கேளுங்கள். கேட்கும் போது அவர்கள் சொல்லுவார்கள். என்ன பதிலும் சொல்ல முடியாது. சரி நீங்கள் ஓட்டு போடுங்கள், நான் திருப்பணும் வந்தால் செய்கிறேன் என்று சொல்வார்கள். 25 ஆண்டு காலம் ஆயும் நாம் 25 ஆண்டு காலமாக சட்டமன்ற உறுப்பினராக இருந்து செய்ய முடியாத பணி மீண்டும் நான் செய்கிறேன் என்று சொன்னால் அதற்கு என்ன அர்த்தங்கள் என்றது உங்களுக்கே புரியும். அதை எதற்கு சொல்கின்றேன் என்றால், நீங்கள் வாக்களித்து நான் 3.25 வருஷம் ஆகுது. இந்த 3.25 வருஷத்துல எனக்கு இன்னும் 1.25 வருஷம் பதவி காலம் இருக்கின்றது. அதற்குள் இத்தனை பணிகள் என்னால் செய்ய முடியும். ஒரு பேரூராட்சி தலைவராக இவ்வளவு முடியும்னா, அவர் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக 25 ஆண்டுகள் ஆயும் 2 முறை அமைச்சராக இருந்தவருக்கு எத்தனையோ மாற்றங்கள் இந்த பேரூராட்சி இல்லை, இந்த தொகுதியில் இல்லை, இதை கொண்டு வந்திருக்கலாம். அண்ணா நகர் பகுதியை பார்த்தீங்கன்னா காலையில் எல்லாரும் கூலி வேலைக்கு போகிறவங்க தான் மேக்சிமம். எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் அவர்கள் ஏதோ ஒரு வேலைக்கு போகிறவங்க தான். அவர் நினைத்திருந்தா எத்தனையோ ஒரு கம்பெனி இங்கே கொண்டு வந்திருந்தா இவங்கெல்லாம் எத்தனை வேலைக்கு போயிருக்கலாம். நம்ம படித்த பசங்க எத்தனை பேர் வேலை இல்லாத இருக்கிறாங்க, அவங்களுக்கு வேலை கொடுத்துருக்கலாம். இதெல்லாம் ஒரு நாளும் சிந்திக்காத ஒரு சட்டமன்ற உறுப்பினர்னா நம்ம சட்டமன்ற உறுப்பினர் தான். அதில் எந்த வகையிலும் மாற்றம் இல்லை. நாம் திருப்பும் சொல்லுவது நாங்கள் அரசியலுக்காக ஓட்டுக்காக இதை இன்னைக்கு பேசுகின்றன. இவருக்கு காலங்கள் எத்தனையோ காலங்கள் கொடுத்த ஒரு நிலையில கூட அவர் பணியை அவர் ஒழுங்காக செய்யவில்லை. என்னை அணுகி கூட உங்க பேரூராட்சியில் எதையாவது வேணுமா, இல்லை ஒரு லெட்டர் மூலயமா கூட உங்க பகுதியில் நான் பேரூராட்சியில் என்ன வேலை செய்யணும், என்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் பயன்பாட்டு நிதியிலிருந்து நான் எதாவது செய்யணுமான்றதான எந்த கட்சியே இருக்கட்டும், நான் என்னைக்கும் கட்சி பார்த்து பழகிறோம் இல்லை, இயக்கத்தை பார்த்து பழகிறோம் இல்லை. அப்படி கேட்டிருந்தால் இல்லைனா இந்த வேலையெல்லாம் கொடுங்கன்னு சொல்லி நான் கேட்டு எத்தனையோ நாள் செஞ்சுருப்பேன். அவர் ஒரு நாளும் பேரூராட்சி அலுவலகத்துக்கும் வந்ததில்லை. பேரூராட்சி முறையில் பகுதியில் உள்ள மக்களை சந்தித்து எனக்கு இது தேவைகள் உங்களை சந்தித்து கூட கேட்டிருக்கலாம். இந்த பகுதியில் நான் எதையாவது வேலை செஞ்சு தரணுமாமா, ஓட்டு கேட்க வரும்போது ஓட்டு கேட்கிறவர்களுக்கும் ஜெயிச்ச பின்னாடி இந்த பகுதியில் நாம் எந்த வேலை செய்யணும், உங்களுக்கு என்ன தேவையா என்பதை கேட்டிருந்தால் நீங்கள் சொன்ன வேலையாவது செஞ்சு கொடுத்திருந்தால் இன்னும் சேர்ந்து எத்தனையோ பணிகளை செய்திருக்கலாம். ஆனால் அவர் எதையுமே சிந்திக்கிறதும் இல்லை, அதை பற்றி நினைக்கிறதும் இல்லை. 26 வரப்போகின்றது. அவர் தான் வேட்பாளர். அந்த கட்சியை பொறுத்தவரையும் வருவார், உங்களிடத்தில் வாக்கு கேட்பார். அந்த வாக்கு கேட்கும் போது அது உங்களை பொறுத்தது. நீங்கள் எப்படி வேண்டாம்னாலும் யார் செய்தாரோ நல்லவருக்கு வாக்களிக்கலாம், செய்யவில்லைனால் நீங்கள் அவரை பார்த்து கேட்கலாம். நீங்கள் செய்த பணிகள் 25 ஆண்டுகளில் என்னென்ன செய்தீர்கள் இந்த பகுதியில் கேட்டால் அவருக்கு சொல்வதற்கு ஒன்றும் இல்லை. நான் சொல்லுகிறேன், ஏனென்றால் நான் பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அந்த மாதிரி அவர் இருக்கின்றார். ஆனால் நம்ம தமிழக முதலமைச்சரை பொறுத்தவரையும் ஆனால் பாபண்ணன் பேசும்போது சொன்னார், உங்களுக்காக வெளியில் பயணம்
பேருந்து இலவசமாக தலைவர் அவர்கள் எத்தனையோ பேர் கூலி வேலைக்கு இங்கிருந்து ராயப்பேட்டைக்கு போறவர்களும் தருமபுரிக்கு போறவர்களும் பக்கத்தில் உள்ள குக்கிராமத்துக்கு போறவர்களும் எத்தனையோ பேர் உள்ளார்கள். அவர்களுக்கு ஒவ்வொரு மாசம் ஒரு 1000 ரூபாய் மிச்சாகுதனால் வருஷத்துக்கு 10,000 ரூபாய் என்னால் மிச்சாகட்டும் என்பதற்காக கஷ்டப்படுற குடும்பத்துக்கு இது ஒரு சேமிப்பா இருக்கட்டும் என்றுதான் தமிழக முதலமைச்சர் அவர்கள் விடியல பயணம் என்ற பயணத்தை தந்தார். அது மட்டும் இல்லாத மாதந்தோறும் மகளிர் உரிமை தொகை என்று மகளிருக்காக மட்டுமே அது உங்களுடைய வங்கி கணக்கில் வர வைத்து 1000 ரூபாய் என்ற திட்டத்தை கொடுத்து இன்றைக்கு ஏறத்தாழ எத்தனை மாதமாக அந்த 1000 ரூபாய் மாதந்தோறும் ஒரே மாதம் கூட தவறாமல் கரெக்டாக வந்திருக்கிறது. மனசாட்சியோடு நினைச்சு பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம் பள்ளியில் 12வது படிச்சு கவர்மெண்ட் ஸ்கூல் படித்த மாணவிகள் அத்தனை பேரும் அதற்கு பிறகு காலேஜில் அது தனியார் காலேஜாக இருந்தாலும் சரி கவர்மெண்ட் காலேஜாக இருந்தாலும் சரி அதில் சேர்க்கின்ற போது அவர்களுக்கும் அது மாணவர்களாக இருந்தாலும் சரி மாணவி இருந்தாலும் சரி 1000 ரூபாய் மாதந்தோறும் கொடுக்கின்றார். அது எதற்கு சொன்னால் அவர்கள் பெற்றோர்களிடம் கேட்டு படிக்கின்ற புக்ஸ் வேணும், ஏதோ ஒரு சின்ன சின்ன செலவுக்கு மாணவர்கள் பயன்பட வேண்டும் என்றுதான் அந்த மாதிரி திட்டமும் கொண்டு வந்தார். காலை உணவு திட்டத்தில் இங்கென்ற பார்த்தீங்கன்னா எத்தனையோ பேர் இன்னைக்கு அண்ணா ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்களுக்கு பெற்றோர்களுக்கு பூரா தெரியும். காலையில் உணவு திட்டத்தில் இங்கிருந்து நம்ம வீட்டில் இன்னைக்கு உணவு செய்யலை என்றால் நேராக ஸ்கூலில் கொண்டு போய் விட்டால் அவர்களே பார்த்துக்கிறார்கள். சாப்பிட வைத்து காலையிலும் சாப்பிட வைத்து மதியமும் சாப்பிட வைத்து அவர்களை ஈவினிங் கொண்டு வந்து விடுற வரையும் அந்த நம்ம ஸ்கூல்லே பார்த்துக்கின்ற அளவுக்கு இன்னைக்கு தமிழக முதலமைச்சர் கொண்டு வந்திருக்கிறார். இதை மட்டும் இல்லை, உங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளாக இருந்தாலும் சரி அது எந்த திட்டங்களாக செய்கின்றதுமாக இருந்தாலும் சரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் சிந்தித்து செய்கின்ற பணியை தான் நம் முதலமைச்சர் அவர்கள் செய்கிறார். நிறைய பேர் சொல்வார்கள் பொய்க்கு சும்மாவாவது அவங்க ஆணவமாக பேசுவார். இந்த அரசாங்கம் என்ன செஞ்சது, இந்த முதலமைச்சர் பொறுப்பேற்று என்ன செய்தார், இந்த முதலமைச்சர் செய்தாங்காட்டினா இன்னைக்கு வரையும் நம்ம நிம்மதியாக இருக்குது. நிம்மதியாக டெய்லியும் போகிறோங்க, டெய்லியும் வரோங்க. இதை நினைத்து பார்த்து நாம் அத்தனைக்கும் துணையாக இருக்கின்றதுனால தான் என்பதை நினைத்து வருகிற காலகட்டங்கள் யார் நமக்கு செய்கிறார்களோ யார் நமக்கு ஒரு துணையாக இருந்து இருக்கிறார்களோ அவர்களுக்கு நாம் கண்டிப்பாக நன்றி உள்ளவர்களாக இருந்து அந்த இயக்கத்துக்கு நாம் வாக்களிக்கின்ற போது இதே போல் தொடரும். எந்த வகையிலும் ஈடுபட்ட பணிகள் எல்லாமே மீண்டும் என்னென்ன செய்ய வேண்டுமோ அத்தனையும் நம் தமிழக முதலமைச்சர் கண்டிப்பாக செய்வார். இந்த சட்டமன்றத்தை பொறுத்தவரை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் என்பதற்காக எந்த திட்டத்தையும் கொடுக்காத விடவில்லை. நான் சொன்னது போல் சாதாரண பாலக்கோடு பேரூராட்சிக்கு 37 கோடி கொடுத்திருக்கிறார் என்றால் இந்த தொகுதி பூரா எத்தனை கோடிக்கு கொடுத்திருப்பார் இந்த 5 ஆண்டில். அதில் அதிமுக தானே வெற்றி பெற்றார். நாம் ஏன் இதில் செய்ய வேண்டும் என்பதற்காக ஒரு நாளும் அதற்கு தயக்கமில்லாத அத்தனை திட்டங்களையும் இன்றைக்கு தேடி வருகிறது என்றால் நம் தமிழக முதலமைச்சர் அவர்கள் அண்ணன் தளபதியார் அவர்கள் தொடர்ந்து மக்கள் பணியில் செய்கின்றதுனால தான் நாம் திருப்பும் நாம் சொல்லுகின்றன. எதற்கென்றால் நாம் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு சட்டமன்ற கூட்டத்தொடரிலும் அவரோடு சென்று ஒவ்வொரு மனுவாக கொடுக்கின்ற திட்டங்கள் எல்லாம் வந்ததனால தான் உங்களுக்கு நான் அத்தனை செய்தேன், இதை செய்தேன், அதை செய்தேன் என்று சொல்லுகின்ற போது அதனால தான் திருப்பி நான் சொல்லுகின்றேன். கண்டிப்பாக அவர் கொடுத்த திட்டங்கள் எல்லாம் தான் நான் உங்களுக்கு கொண்டு வந்து செயல்படுத்தினேன். இந்த சட்டமன்றம் பொறுத்தவரையும் 25 ஆண்டுகளாயும் எதையுமே செய்ய முடியாத சட்டமன்ற உறுப்பினராக இருக்கின்றார். அவரிடத்தில் நீங்கள் வருகாலத்தில் நல்ல நமக்காக உழைக்கின்றார், நமக்காக எந்த இயக்கம் உழைக்கின்றது என்பதை சிந்திக்க வேண்டும். ஒரு தேர்தலில் வாக்களிக்கும் போது வருவார்கள், நான் சொல்லுகிறேன்றம்மா இதுக்கு வாக்களிங்கள், நான் சொல்லுகிறேன் இதுக்கு வாக்களிங்கள் என்று. ஆனால் 5 வருஷம் அனுபவித்த ஒரு அரசாங்கத்தில் உங்களுக்கு தான் தெரியும் இந்த அரசாங்கத்தில் நமக்கு நல்லது செய்ததா, இந்த முதலமைச்சர் நமக்கு நல்லது செய்தாரா என்பதை சிந்திக்கும் போது யார் சொன்னாலும் கேட்காமல் நல்லது நடந்தால் நாம் மறக்காமல் அவருக்கு வாக்களிக்கும் போது நன்றி மறவாத நாம் இருப்போம் என்பதை தெரிவித்து கொண்டு, இல்லை நாம் ஓட்டு போடும்போது அடட சரி நமக்கு அந்த அண்ணன் சொன்னார், அந்த அண்ணன் சொல்கிற வார்த்தையை நம்ம கேட்டு ஓட்டு போடலாம், நாம் 4 பேர் மாற்றி போடலாம். இப்போ எப்படி சட்டமன்ற உறுப்பினராக இவர் தொடர்ந்து வந்து எந்த பணியும் செய்யாமல் இருக்கின்றாரோ அதே போல மீண்டும் இருக்கும். 10 ஆண்டுகள் தொடர்ந்து ஆட்சியில் இருந்தே இந்த பகுதியில் எந்த வேலையும் செய்யவில்லை, திருப்பும் சொல்லுகின்றேன். அதனால் எந்த காரணத்தை கொண்டும் இருக்கின்ற நீங்கள் எந்த பணியாக இருந்தாலும் என்னிடத்தில் சொல்லுங்கள், இருக்கின்ற 1.25 வருஷத்தில் அத்தனை பணியை நான் முடித்து தருகின்றேன்.
என்பதை சொல்லிக்கொண்டு, மறக்காமல் வருகிற தேர்தலில் நீங்கள் உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற்றால் விடப்பட்ட பணிகள் அத்தனையும் நம் தமிழக முதலமைச்சர் எப்படி இந்த சட்டமன்றத்தில் வைத்து சில வேலைகளை எங்களால் செய்ய முடியலையோ, திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாகவும் அந்த கூட்டணியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினராக வருகின்ற போது கண்டிப்பாக இன்னும் நல்ல நிலை நம் பாலக்கோடு சட்டமன்ற தொகுதி நிலைமை மாறும். எதற்கு சொல்லுகின்றால், அடுத்தது இந்த பாலக்கோடு சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை தேவைகள் இந்த பகுதியில் உள்ளவர்களுக்கு தேவை எதையாவது ஒரு தொழிற்சாலை. அந்த தொழிற்சாலை வந்ததனால் நம் படித்த பசங்களோ படித்த மாணவிகளோ வேலைக்கு செல்கின்ற போது நம் குடும்பமும் உயரும், இந்த ஊரும் உயரும். அதில் நீங்கள் மனசாட்சியோடு நீங்கள் இருந்து இந்த இயக்கத்துக்கு பின்னாடி நீங்கள் வாக்களித்தீர்களா? நான் கண்டிப்பாக முதலமைச்சரிடம் சொல்லி கண்டிப்பாக நீங்கள் வருகின்ற தேர்தலில் மீண்டும் நீங்கள் முதலமைச்சரானால் பாலக்கோடு சட்டமன்ற தொகுதியில் எதையாவது ஒரு தொழிற்சாலையை கொண்டு வந்து ஆயிரக்கணக்கான மக்களை நீங்கள் கண்டிப்பாக வேலையை அமர்த்த வேண்டும். நீங்கள் பார்த்தா எந்தெந்த மாவட்டத்தில் நீங்கள் தொழிற்சாலையை உருவாக்கிறீர்கள், தருமபுரி மாவட்டத்திலும் கண்டிப்பாக உருவாக்கி தாருங்கள் தலைவரே என்பதை கேட்கக்கூடிய இடத்தில் நாங்கள் எல்லாம் உண்டு இருக்கிறோம் என்பதை சொல்லிக்கொண்டு, 1000 ரூபாய் சில பேருக்கு விடுபட்டதாக நீங்கள் மனுக்கள் எல்லாம் கொடுத்தீர்கள். அந்த மனுக்களை எல்லாம் நாளைய பார்த்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டுக்கு 12ஆம் தேதி அந்த திட்டத்தை தொடங்கி ஏறதாழ 20 லட்சம் பேருக்கு விடப்பட்ட மகளிர்களுக்கு 1000 ரூபாய் என்ற திட்டத்தை நாளைக்கு முதலமைச்சர் தொடங்கி வைக்கிறார். அதை பார்க்கும்போது நாளைக்கே உங்கள் அக்கௌண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா விடுபட்ட அத்தனை பேருக்கும் யாராருக்கு 1000 ரூபாய் விடுபட்டதோ அந்த பார்க்கும்போது நீங்கள் அக்கௌண்ட்டில் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா, இல்லை மெசேஜில் பார்த்தீங்கன்னா அந்த 1000 ரூபாய் உங்களுக்கு நாளைக்கோ நாளை மறுநாளையோ அக்கௌண்ட்டில் கண்டிப்பாக அதையும் வந்து சேரும் என்பதை சொல்லிக்கொண்டு, உங்களுக்காக நாங்கள் பணியாற்ற என்றும் இருப்போம், அதில் நீங்கள் மறக்காதீர்கள். ஆனால் இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் தமிழக முதலமைச்சர் வந்ததுனால தான் இந்த அண்ணா நகர் பகுதியில் இவ்வளவும் செஞ்சிருக்கிறோம். மீண்டும் எவ்வளவோ பணிகள் இருக்கின்றது. அதை விடுபட்ட பணிகள் மீண்டும் இதை தொடரணும்னா இந்த அரசாங்கம் தொடரணும். இவரே முதலமைச்சராக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அத்தனையும் திட்டங்களும் வந்து சேரும். இதே மாதிரி அமைதியாக இருப்போம் என்பதை சொல்லிக்கொண்டு, தேர்தலில் வருவார்கள், நான் மீண்டும் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் என்று சொல்லுவார்கள். நாம் ஏமாறுங்கன்னா மீண்டும் இதே நிலைமை தான் இருக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு, நாம் சட்டமன்றத்தை மாற்றினால் எவ்வளவோ நல்ல திட்டங்களிலும் வரும். பாலக்கோடு பேராட்சியிலும் இப்போது காரிமங்கலம் பேராட்சியிலும் மாரண்டள்ளி பேராட்சியிலும் பார்த்தீங்கன்னா இதே போல தான் அங்கேயும் வேலைகள் நடக்கின்றது. உள்ளாட்சி அமைப்புகள் மூலமாக அத்தனை வேலையும் இன்னைக்கு தமிழக முதலமைச்சர் செய்து கொண்டு வருகிறார். சட்டமன்ற உறுப்பினர் மூலமாக செய்ய முடியாத பணிகளை என்பதை சொல்லிக்கொண்டு, கண்டிப்பாக மீண்டும் மீண்டும் சொல்வது, நீங்கள் எனக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்த அத்தனை பேரும், அதனால தான் இந்த அண்ணா நகர் பகுதியை நான் மறக்காமல் ஃபர்ஸ்ட் கூட்டம் அண்ணா நகரில் நடத்த வேண்டும். இது மாதிரி பாலக்கோட்டில் 16 பூத் உள்ளது. 16 பூத்துகளிலும் கூட்டங்களை நான் தொடர்ந்து நடத்தணும். அதில் இந்த அண்ணா நகரில் முதலில் நடத்துகிறேன். நன்றியோடு இருக்கிறேன். என்னைக்குமே நீங்கள் எனக்கு வாக்களித்த பிறகுதான் நான் தலைவராகினேன் என்பதை சொல்லிக்கொண்டு, நான் நன்றி மறக்க மாட்டேன். நீங்கள் இந்த முதலமைச்சருக்கும் இந்த இயக்கத்துக்கும் நன்றியோடு இருங்கள். நான் இருக்கின்ற வரை தமிழக முதலமைச்சரை கேட்டு அத்தனை பணிகளும் விடுபட்ட பணிகளும் செய்து தருவேன் என்பதை சொல்லிக்கொண்டு, நீங்கள் எங்களுடைய கேட்ட அழைப்புக்கு வருகை தந்த அத்தனை பேருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியும், இதற்கு துணையாக இருந்து செய்த நம்ம கழக நிர்வாகிகளுக்கு அத்தனை பேருக்கும் நன்றி கூறி விரும்புகிறேன். நன்றி, வணக்கம்.